ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெய் டப்பால நெய் யூஸ் பண்ணிவிட்டு நெய் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒட்டியிருக்கும். இதை எடுக்கிறது பார்த்திங்கன்னா ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். நம்மளாம் சுடு தண்ணிக்குள்ளே போட்டு எடுக்கும்போது அந்த டப்பாவும் சேர்ந்து மெல்ட் ஆயிரும். இப்போ வந்து நம்ம சமையல் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்ம எந்த சாப்பாடுக்கு நெய் ஊற்ற போகிறோமோ அப்போ வந்து இந்த டப்பாவை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தோசை கரண்டி எடுத்து இந்த மாதிரி அந்த சட்டிக்கு மேலே வச்சுருங்க. இப்போ இந்த கரண்டிக்கு மேலே இந்த மாதிரி நெய் டப்பாவை இப்படி கவுத்தி விட்டுக்கோங்க. வச்ச ஒரு நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அந்த நெய் வந்து உருகி உருகி கீழே வரும். இப்போ பாருங்கள் அந்த நெய் எப்படி வருதுன்னு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நெய் ஃபுல்லாக கீழே இறங்கிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா டப்பாவே நல்லா சுத்தமாயிரும். சுத்தமானதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சோப் லிக்விடு போட்டு கழுவிக்கலாம். கழுவுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேறு எதுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அந்த டப்பாவை. பிடிச்சிருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ரேஷியோவில் வந்து இஞ்சி எடுத்துக்கோங்க. இதை விட கொஞ்சம் கூட அளவுக்கு பார்த்தீங்கன்னா பூண்டு எடுத்துக்கோங்க. 100 இன்ச்சுக்கு 150 பூண்டு வந்து கரெக்டான ரேஷியோவாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மிக்ஸி ஜாரில் போட்டு ரெண்டையும் போட்டு ஒன்றா வந்து கொரன்னு அரைச்சிக்கோங்க. இப்போ இது போல் கொரன்னு அரைச்சதுக்கப்புறம் இதில் தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது. அப்போ தான் ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் பண்ண முடியும். இப்போ இதில் கொஞ்சோன்னு பார்த்தீங்கன்னா கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சோன்னு உப்பு போட்டுக்கிறேன். உங்கள்கிட்ட லெமன் ஜூஸ் இருந்துச்சுன்னா லெமன் ஜூஸ் ஊற்றிக்கோங்க. இல்லை உங்கள்கிட்ட லெமன் ஜூஸ் இல்லை அப்படின்னா ஏதாவது குக்கிங் ஆயில் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை கூட ஊற்றிக்கோங்க. நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் ஊற்றுறேன். இந்த குழிக்கரண்டி அளவுக்கு கொஞ்சம் நல்லெண்ணெய் எடுத்து நான் அதில் ஊற்றிக்கிறேன். இப்போ அவ்வளோதான். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து நல்லா ஸ்மூத்தாக உங்களுக்கு எவ்வளோ ஸ்மூத்தாக தேவையோ அந்தளவுக்கு அரைச்சிக்கோங்க. நான் இது போல் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து ஒரு கண்ணாடி பாட்டிலையோ இல்லை பிளாஸ்டிக் டப்பாலையோ போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா 6 மாதம் வரைக்கும் உங்களுக்கு அப்படியே இருக்கும். இதே மாதிரி கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். வெங்காயம் காஞ்சு போயிருந்தாலோ இல்லாட்டினா உரிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்ணெரியும் ஃபீல் பண்ணிங்கன்னா நான் சொல்கிற இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு கண்ணிலேருந்து ஒரு சொட்டு கூட கண்ணீர் வராது. இப்போ வந்து வெங்காயத்தோட அந்த கொண்டை பகுதியும் இந்த வால் பகுதியும் மட்டும் நறுக்கிக்கோங்க. இப்போ இதே போல் பார்த்தீங்கன்னா எல்லா வெங்காயத்தையும் இந்த மாதிரி ஒரு மேலையும் கீழையும் மட்டும் கட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நான் எடுத்து வச்சுருக்க வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணுறதுக்கு ஒரு 2 நிமிஷம் கூட ஆகாது. இந்த மாதிரி மேலையும் கீழையும் கட் பண்ணதுக்கப்புறம் தண்ணி வந்து மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி விட்டுக்கோங்க. இது போல் தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் மட்டும் ஊற வைங்க. ஊற வச்சுட்டு லைட்டாக அந்த மாதிரி நம்ம எடுத்து விட்டாலே அந்த தோல் பார்த்திங்கன்னா கலண்டு வந்துடும். அந்த தோல் பார்த்திங்கன்னா ரொம்பவே சாஃப்டாயிரும். அதை வந்து எடுக்கிறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இது இப்போ இந்த மாதிரி நம்ம தண்ணிக்குள்ளே போட்டு ஊற வச்சு உரிக்கும் போது பார்த்திங்கன்னா கண்ணும் பார்த்திங்கன்னா எரியாது. 1 கிலோ வெங்காயத்தை கூட நம்ம அசால்ட்டாக ஈஸியாக உரிச்சிடலாம். வேலைக்கு போகிற பெண்கள்லாம் இருப்பாங்க. அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா காலையில் எழுந்திரிச்சு வெங்காயத்தை உரிச்சிட்டு அதுக்கப்புறம் மற்ற வேலையை சமையல்லாம் பார்க்குறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். வாரத்தில் பார்த்திங்கன்னா 1 கிலோ இல்லாட்டினா 1/2 கிலோ வெங்காயமாவது நம்ம யூஸ் பண்ணுவோம். அந்த வெங்காயத்தெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம வந்து உரித்து வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு ஸ்டோர் பண்ணிவிட்டு எடுக்கும் போது அப்பப்போ எடுக்கிறதுக்கு வந்து ரொம்பவே நம்ம எப்போயுமே தேங்காய் பால் எடுக்கும் போது பார்த்திங்கன்னா தேங்காவை இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிடுவோம். அரைச்சி எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு பால் எடுத்துப்போம். செகண்ட் பால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் திக்காக இல்லாமல் கொஞ்சம் தண்ணியாகவே இருக்கும். அந்த மாதிரி தண்ணியாக இல்லாமல் நல்லா திக்காக வர்றதுக்கு ஒரு சூப்பரான ஐடியா தான் பார்ப்போம். இப்போ வந்து தேங்காயோட சக்கைகள் இந்த மாதிரி புளிஞ்சி ஃபஸ்ட்டு பால் எடுத்தாச்சு. எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி சுடுதண்ணி ஊற்றிக்கோங்க. சுடுதண்ணி ஊற்றும் போது பார்த்திங்கன்னா 2வது பாலில் சுடுதண்ணி ஊற்றும் போது பார்த்திங்கன்னா நல்லா திக்காகவே வரும். மறுபடியும் பார்த்திங்கன்னா மிக்சியில் போட்டு நல்லா ஒரு சுற்றி அரைச்சிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா புளிஞ்சி எடுக்கும்போது பார்த்திங்கன்னா நல்லா ஃபஸ்ட்டு பால் மாதிரியே பார்த்திங்கன்னா 2வது பாலும் நல்லா திக்காகவே வருது. இந்த மாதிரி அடுத்தடுத்து பால் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்காக இஞ்சி எடுத்திருக்கேன். இஞ்சியில் பார்த்திங்கன்னா நம்ம எப்போவுமே யூஸ் பண்ணும்போது தோலை சீவிட்டு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம்னா கத்தி இல்லைன்னா பீலர் யூஸ் பண்ணுவோம். அப்படி யூஸ் பண்ணாதீங்க. இந்த மாதிரி ஒரு குட்டியோ ஏதாவது ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஸ்பூனை வச்சு நம்ம சுரண்டி விடும்போது பார்த்திங்கன்னா நிறைய வந்து இஞ்சி வந்து வேஸ்ட் ஆகாது. இப்போ நான் சுரண்டி விடும்போது பார்த்திங்கன்னா அந்த தோல் மட்டும்தான் வருது. அந்த இஞ்சி வந்து அதோடு சேர்த்து வரவே இல்லை. இதை விட இன்னும் சுலபமாக வரணும்னா நீங்கள் தண்ணியில் வந்து கொஞ்சம் நேரம் இஞ்சியை ஊற போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி பீல் பண்ணிங்கன்னா இஞ்சி வந்து சூப்பராகவே நமக்கு ரிமூவ் ஆயிரும் அந்த தோல் ஃபுல்லாக. இப்போ இந்த இடுக்கில் உள்ள பார்த்திங்கன்னா அந்த கத்தியை வச்சு நம்மளால் எடுக்கவே முடியாது. இந்த மாதிரி ஸ்பூனை வச்சு நம்ம எடுக்கும் போது பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்துடும். இப்போ கீழே கிடக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா வெறும் தோல் மட்டும்தான் இருக்குது. அதில் உள்ள இஞ்சி எதுவுமே வேஸ்ட் ஆகலை.
நம்ம டீக்கெலாம் இஞ்சிலாம் போடும்போது பார்த்திங்கன்னா தோலை இது ரிமூவ் பண்ணிவிட்டு தான் அந்த டயத்தில் வந்து நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி நம்ம தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு டப்பாவில் வச்சு ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கும்போது பார்த்திங்கன்னா தேவைப்படுறப்ப எடுக்கிறதுக்கு ஈஸியாக. நம்ம வந்து லெமன் யூஸ் பண்ணுவோம். யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா பாதி லெமன் மட்டும்தான் நமக்கு தேவைப்படும் சில சமயம். அந்த மீதி இருக்க லெமனை பார்த்திங்கன்னா எப்படி ஸ்டோர் பண்ணுறது பார்க்கலாம். இந்த மாதிரி நம்ம பாதி யூஸ் பண்ணி புழிஞ்ச அந்த தோலை மட்டும் எடுத்துக்கோங்க. அதில் வந்து இந்த மாதிரி டூத்பிக் குச்சியை வந்து சொருகிட்டு இப்போ மீதி இருக்க அந்த லெமனோட சேர்த்து இந்த மாதிரி ஜாயின் பண்ணி விட்டுக்கோங்க. இப்படி வைக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த கீழே இருக்க லெமன் பார்த்திங்கன்னா ரொம்ப நாளைக்கு இருக்கும். நம்ம அடுத்த தேவைக்காக இந்த லெமனை நம்ம யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த லெமன் அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டிப்க்கு இந்த மாதிரி பூண்டு எடுத்திருக்கேன். இது பார்த்திங்கன்னா பூண்டு பூடு. நம்ம எப்போ பூண்டு வாங்குகிறோமோ அப்போ இந்த மாதிரி பூண்டு பூடாக வாங்கும் போது பார்த்திங்கன்னா அதில் உள்ள பல்லை ஃபுல்லாக பார்த்திங்கன்னா தனித்தனியாக பிரித்து வச்சுருங்க. இந்த மாதிரி தனித்தனியாக பிரித்து வைக்கிறப்ப நமக்கு எடுக்கிறப்ப ஈஸியாகவும் இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம கூண்டோடு வைக்கிறப்ப பார்த்திங்கன்னா கொஞ்ச நாள் கழித்து அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா கருப்பு கருப்பாக ஒரு மாதிரியாக பூஞ்சிகள் மாதிரி இருக்கும். அப்படியே வைக்கும்போது பார்த்திங்கன்னா பூண்டும் சீக்கிரமே கெட்டு போயிடும். இந்த மாதிரி நம்ம தனித்தனியாக பிரித்து வைக்கும் போது சீக்கிரமும் கெட்டு போகாது, ரொம்ப நாளைக்கு இருக்கும். இப்படி தனித்தனியாக பிரித்து வைக்கும்போதே உங்களுக்கு ஒரு வாரத்துக்கு எவ்வளோ பூண்டு தேவைப்படுதோ அதை மட்டும் நீங்கள் உரித்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நமக்கு எப்போ தேவைப்படுதோ பருப்பு வேக போடும்போது அதுக்கப்புறம் ரசம் தாளிக்கும் போது நமக்கு எப்பப்போ தேவைப்படுதோ அப்போ எடுக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. வேலைக்கு போகிற பெண்கள் வந்து காலையில் எழுந்திரிச்சு இந்த மாதிரி ஒவ்வொரு வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்க முடியாது. நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கும் போது பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த வேலைகளை பார்க்குறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து இந்த பூண்டையும் இந்த பூண்டு தொலியையும் வந்து தனித்தனியாக பிரித்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி பிரித்து வச்சுட்டு இந்த பூண்டு தொலியை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்றத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட். நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.